சார் பாக்யராஜ் சார், இதோ இங்கே 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 பின்னாடி பின்னாடி சார். என்ன சொல்லுங்க சார். இல்லை, இப்போ நீங்கள் பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு, இது வந்து அழகாக எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளாக மாறிச்சு. இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆனால் அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது, அதை வந்து ஜாதி ரீதியாக இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க? இது ஜூரிஸ்கிட்ட எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும். அதனால் இவங்க தான். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விருது இருக்குது, நிறைய ஜூரி கமிட்டி, தேசிய விருது நம்ம சார்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்லை. ரஜினி சார் வந்து 50 வருஷமாக இருக்கார், விருது கிடைக்கவே இல்லை. எம்எஸ்வி சாருக்கு கிடைக்கல, நாகேஷ் சார் கிடைக்கல. அது மாதிரி ஆளுங்களுக்குலாம் தேசிய விருதுங்கிறது வந்து கிடைக்கவே இல்லை. அது என்ன காரணம்னு நினைக்கிங்கன்னா, உங்கள் பக்கத்துலேயே ஒரு கமிட்டி தலைவர்லாம் கூட இருந்திருக்காங்க. இது ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி எனக்கு புரியல, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள் சமயத்தில் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புகிறதே இல்லை. அது யார் தப்புன்றது தெரியாது. இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும். அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம். இது ஏதோ கிட்ட போகிற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சுன்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போடாமல் விட்டுறாங்க. நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது. நான் ஒரு தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன். நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை. ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே, இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன் சிவாஜி சார் கொடுக்கல? சிவாஜி சார் வாங்கிட்டாரு, தேசிய விருது வாங்கலையா? தாதா சாஹேப். அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி தான். அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை.